ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே இந்த செய்தியை கேட்கின்ற அனைவரையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தை, அது உபாகமம் 31:6 வசனம் விதமாக சொல்கின்றது. உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார் என்று சொன்ன வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்மளோடு வருகிறார், நம்மளோடு இடைபடுகிறார், நம்மளை கைவிடாமல் காக்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த யூடியூப்பிலே பார்க்கின்ற செய்தியை பார்க்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் வெளி மாவட்டமோ வெளி மாநிலத்திலோ நகரத்திலோ தலைநகரில் இருக்கலாம், குடும்பங்களை விட்டு நம்மளை பாதுகாக்கின்ற ஆண்டவர் அந்த குடும்ப தலைவர்களை பாதுகாப்பார், அந்த குடும்பங்களை பாதுகாப்பார். ஆண்டவராய கிறிஸ்து நம்மளோடு வருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார், நம்மளை கைவிடாத இரட்சகராய் இருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு, உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையோடு இடைபடுவார். இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 6ஆம் அதிகார விதமாக சொல்கிறது, 31வது உபாகமத்திலே 6 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நம்மளை பராமரித்த ஆண்டவர், நம்மளை பாதுகாத்த கர்த்தர், நம்மளை இடைவிடாமல் கண்ணின் மணி போல காத்து உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நம் போகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். பணித்தனத்திலே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், தாய் தந்தைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன், வல்லமையின் ராஜா, வழி நடத்துகிற ஆண்டவராய கிறிஸ்து நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை, உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுமில்லை என்று சொல்லி திருமறையிலே கூறியிருக்கின்றது. ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மளை இடைவிடுகிறார். அவரை நீங்கள் நானும் ஆராதித்து அவரை துதிக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே வேதத்தை நாம் நன்கு தியானிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது நம்முடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்க வேண்டும். ஆலயம் செல்ல வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவ பாதத்திலே பணிந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதிகமாக மகிமைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். உபாகமம் 32:11 வசன விதமாக சொல்கின்றது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே உங்களை வழிநடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே நம்மளை வழிநடத்துகிறார் என்று நினைக்கின்றோம். கழுகு கூட்டை கலைக்கின்றது என்று சொன்னால் குஞ்சுகளை பராமரித்து பாதுகாத்து, குஞ்சுகள் பறக்கின்ற வண்ணமாக வருகின்ற போது, அது இரையை தேடுகின்ற போது தன்னுடைய கூட்டை கலைத்து விட்டு குஞ்சுகளை வெவ்வேறு பகுதியிலே விடுமா. அவ்விதமாக ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மளை பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கழுகுகள் தன் குஞ்சை எவ்விதமாக காத்தது போல கிறிஸ்துவானவர் நம்மளை சுமந்து வருகிறவராய், நம்மளை பாதுகாத்து சுகவத்தராய் வழிநடத்துகிற தேவனாய கடவுள் ஒருவரே நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 5 விதமாக யோசுவாவுக்கு கர்த்தருடைய வேத வசனம் வெளிப்படுகிறது. அந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கின்றது. அந்த வசனம் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற வார்த்தை என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரத்திலே 5வது வசனம் விதமாக சொல்கின்றது, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு
ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்கின்றார். நான் மோசையோடு இருந்தேன் யோசுவா, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவ வார்த்தை ஆனது மோசுவாவுக்கு கிடைத்தது. அவ்விதமாக யோசுவாவுக்கு கிடைத்த ஆசீர்வாத வார்த்தைகள் நமக்கும் அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவராய கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார், நம்மளை பாதுகாப்பார், நமக்கு சுகத்தையும் பலன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே புதிய ஏற்பாட்டு அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கின்ற போது ஆதியாகமத்திலே 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது லோத்துவை குறித்தும் தன்னுடைய குடும்பங்களையும் குறித்தும் ஆண்டவருடைய பார்வையிலே அங்கே படுகின்றார் லோத்துவானவர் ஆண்டவரை நினைக்கின்ற போது ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்து லோத்துவனுடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார் என்று பார்க்கின்றோம். பாதுகாக்கின்ற போது அங்கே லோத்து தேவ கரங்களிலே அவர் கேட்கின்ற போது உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன் என்று சொல்லி லோத்து இந்த ஆதி ஆமத்திலே 19 இந்த ஊரை விட்டு அவர் செல்கின்ற போது லோத்து தேவ கரங்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, அந்த ஊரிலிருந்து அழிவுக்கு தப்பி நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோமே என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கின்ற போதுதான் உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை பெரிதாக விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழே நாம் நடக்க வேண்டும், அவருடைய சத்தியங்களை நீங்கள் நானும் கேட்க வேண்டும். ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மளை காக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவ்விதமான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நான் கேட்கின்ற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு இடைபடுகிறார், நம்மளை காத்து கண்மணி போல் காத்து வருகின்ற ஆண்டவராய் கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவன் நம்மளை காத்து வருகிறார். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிற போது ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதிக்கின்ற போது கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கின்றார். அவரே வல்லமையுள்ள தேவன், அவரே வாக்கு மாறாத தேவன், அவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய நாம மகிமை கண்டே செபிக்கின்ற போது, அவருடைய நாம மகிமை கண்டே துதிக்கின்ற போது, அவருடைய நாம மகிமை கண்டே ஸ்தோத்திரிக்கின்ற போது அற்புதங்களையும் அதிசயங்களும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். இம்மட்டு உதவின எபினேசராய் இனியும் நம்மளை காக்கிறவராய், நம்மளை வழிநடத்துவராய், நம்மளை பராமரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கின்றோம் யாத்ராகமத்திலே 20வது அதிகாரத்திலே வேதம் விதமாக கூறப்பட்டிருக்கின்றது. விதமான வசனத்திலே பார்க்கின்ற போது யாத்ராகமம் 20:12 வேதம் என்ன சொல்கின்றது, ஆண்டவராகிய கர்த்தருடைய வேத வசனத்தின்படி என்ன சொல்கின்றார்? யாத்ராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாய். கணம் பெண்ணு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உன் தேவனே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்ல முதல் பிரதான கற்பனை ஆகிய கிறிஸ்து நமக்கு போதித்த வார்த்தை, ஆண்டவர் உலக ரட்சகர மீட்பர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, முதலாம் வார்த்தை உன் தகப்பனையும் உன் தாயும் கணம்பன் என்று சொல்கின்ற வார்த்தை. அருமையான தேவ மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார், பாதுகாப்பார், பராமரிப்பார். தீர்க்க வார்த்தையின்படி ஆண்டவராய கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி முதலாவது உன் தகப்பனை உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையான ஒரு குடும்பத்தை நான் பார்த்திருக்கின்றேன். நான் இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து எனக்கு தெரியும். அந்த குடும்பம் சென்னையிலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர் அதிகமாய் கல்வியை கற்ற பெரிய மனிதர். அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற மகள் உயர் பதவியிலே பணி செய்து கொண்டு அவர் தன்னுடைய குடும்பங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்த ஒரு அம்மா என்று சொல்லி நினைக்கின்றேன். அந்த குடும்பத்திலே
கிறிஸ்துவை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவர் உள்ளத்திலே ஒரு பற்றுதல், ஒரு ஆசை, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இறுதி நாட்கள் வரைக்கும் தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தகப்பனாருக்காக, தன்னுடைய உறவு சகோதரிக்காக தன் குடும்பத்தை, தன்னுடைய சுய வாழ்க்கையை விட்டு தன் குடும்பங்களை பராமரித்து பாதுகாத்து இன்று வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருமறையில் என்ன கூறுகிறதோ அந்த வார்த்தையின்படி அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்மா தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய சகோதரியும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அவ்விதமான நீங்களும் நானும் பாதுகாத்து கொண்டோமே என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே செபித்து ஆண்டவர் வார்த்தைகளை நீங்கள் நானும் கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நிச்சயமாக உங்களையும் என்னை வழிநடத்துகிற ஆண்டவர், இந்த தேசத்தை பாதுகாக்கிற ஆண்டவர், உலகத்தை மீட்டு கொண்ட இரட்சகர் உங்களை என்னை பாதுகாப்பார். இந்த திருமறை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறோம், ஜெபிப்போமாக. ஏலியோ ரீகா தூ ஹலிபரா தூ மாராக்கா பாலா சாத்தோ ரீகா பாலாக்கா ரபாக்கா தூ அபிக்குத்தி அனக்கா ரமிக்கு தூ வாலாகா ராபாலாபா. இயேசுவே, இந்த வார்த்தைகளை நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாக இடைபடுகின்ற போது எங்கெங்கு இந்த யூடியூப்பிலே பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களெல்லாம் நீர் பெயர் பெற தொடும், ஆசீர்வதித்து, நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தைகளை, அவர்கள் ஆசீர்வாதங்களை, வசனங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாய், தேவன் ஏகப்பட்ட வார்த்தையின் மூலமாய் ஒரு அருமையான ஒரு சகோதரனுக்காக குடும்பத்திலே கண்ணீரோடு கம்பளோடு தேவ பாத்திரை பணிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவன் உடல்நலம் குன்றி அவன் எழுப்பி நடக்க முடியாத சூழ்நிலை இழுந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி காண்கின்றோம். அவனை தேவன் தொடுவார், அவனை எழுப்பி நடக்க பண்ணுவார். அந்த குடும்பத்திற்கின்ற கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.